Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் மற்றும் அற்புதமான சம்பவங்கள் நடந்திருந்தா அதை நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலான இந்த சேனலுக்கு நீங்க அனுப்பி வைக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, மெசேஜ் மூலமாட்ட அனுப்புங்க, எப்படி வேணாலும் அனுப்புங்க. என்னுடைய நம்பர், அதாவது வாட்ஸ்அப் நம்பரை நான் இதுல கொடுத்துடுறேன். இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. கண்டிப்பா உங்களுடைய வீடியோக்கள் நம்ம இதுல ஒளிபரப்பப்படும். கூடுதலும் என்ன அப்படின்னா, நான் இதுல பக்தியான விஷயங்களை போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால கோவில் சார்ந்த விஷயங்கள், அந்த மாதிரியான சம்பவங்கள் அதை எல்லாமே நான் எடுத்து கண்டிப்பா பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவம் என்னுடைய தம்பி தான் அந்த ஷூட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். அதாவது என்ன அப்படின்னா, மணி அவனுடைய பெயரு. அவன் தான் இந்த வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு வாங்க இந்த சம்பவத்தை என்ன அப்படிங்கறத பாத்துடலாம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம், அதாவது தக்கலை அப்படிங்கிற பகுதியில மேலாங்குட்டி இசக்கியம்மன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பிரபலமான ஒரு கோயில் இருக்குது. என்னுடைய குலதெய்வமும் அதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அந்த கோயில்ல தான் சாப்பாடுல இருந்து எல்லாமே சாப்பிட்ட ஒரு காலம் இருக்குது. அதே மாதிரி அங்க குமார கோவில், முருகனுடைய ஒரு பெரிய ஒரு கோயில் ஒண்ணு இருக்குது. அங்க நீங்க என்ன பண்ணினாலும், அதாவது என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர் தான் அந்த முருகரு. என்னுடைய லைஃபுக்கு ஒரு பெரிய ஊக்கத்துணையா இருந்துகிட்டு இருக்கக்கூடியவரும் அவரு தான். என்னுடைய பூர்வீகமே அதுதான் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட அந்த மேலாங்குட்டி இசக்கியம்மனுடைய ஒரு வரலாற்று கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வரலாற்று வீடியோக்கள் நிறைய சேனல்ல வந்துருச்சு. ஆனா அங்க நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பத்தி நான் கண்டிப்பா பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னால நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிலை நான் கண்டிப்பா வீடியோ பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய மணி. அவரு அந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. கண்டிப்பா நீங்க அதை பார்த்து முடிச்ச உடனே உங்களுக்கு இந்த கதையை நான் தெளிவுபடுத்தி சொல்றேன். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. ஹாய், ஹலோ மக்களே, நான் உங்கள் நாகர்கோயில் மணி. நான் இந்த நாமானுஷ்ய கதைகளில் இருந்து நம்ம ஒவ்வொரு கோயிலாக அந்த கோயிலோட மகிமை என்ன, அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இடம் எந்த இடம்னா, நாகர்கோயிலில், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் குமார கோயில், முருகன் கோயில் இருக்குது. அதற்கு பக்கத்தில் மேலாங்கோட்டி இசக்கியம்மன், செண்பகல்லி அம்மன் கோயிலும் நீலா அம்மன் கோயில். அது அக்கால் தங்கச்சி கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயில தான் நம்ம இப்போ முழுமை அந்த கோயில் சுற்றி பிரகாரம் என்ன நடக்குது. இன்னொரு இதில் ஒரு அக்கால் செண்பகல்லி அம்மன் பார்க்குறோம். அதுக்கு பிறகு சிவன் கோயில், அதுக்கு பிறகு நீலாம்மன் கோயில். அது ஒரு அந்த கோயிலில் உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது. நம்ம நீலாம்மன் கோயிலில் கற்பகிரகம் அம்மனோட கற்பகிரகம் பார்க்க முடியாது. அதே மாதிரி சிவன் கோயில்லையும் கற்பகிரகம் பார்க்க முடியாது. அதனால கோயிலுக்குள்ள சுற்றி உள்ள அந்த இடங்களை மட்டும் காட்டி தரேன். இல்லாமல் வரக்கூடிய 7வது மாதம் இந்த 2025 கும்பாபிஷேகம் வேற நடக்க போகுது இருக்கு. இப்போ பூஜையெல்லாம் முடிச்சுக்கிட்டு மக்கள் கிளம்புறாங்க. அதுக்கு பிறகு நம்ம கோயிலுக்குள்ள போய் அந்த கோயிலோட என்னென்ன இருக்கு, கோயிலுக்குள்ள என்னென்ன சாமி இருக்கு எல்லாம் பார்த்து. நாம இப்பந்தான் அந்த கோயில் முன்னாடி போயிட்டு இருக்கோம். அதாவது இதோட என்ட்ரன்ஸ் இதுதான். செண்பகவல்லி அம்மனோட கோயில் நுழைவு வாயில் இதுதான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கோயிலில் இந்த சைடில் ஒவ்வொரு சிலையாக வாங்கி வச்சுருக்காங்கல்ல, அது அவங்களோட வேண்டுதல், என்னென்ன வேண்டுதல் வச்சுருக்காங்களோ அதுக்கு ஏற்ப ஒவ்வொரு வேண்டுதலை வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு கோயிலுக்குள்ளே வடிவுச்சி அம்மன், இந்த அம்மனோட பேர் வடிவுச்சி அம்மன், அவர்களுடைய சிலை இதுதான். இது திருவுருவச் சிலை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குலசேகர தம்புரான், அவங்களுடைய திருவுருவச் சிலை இதுதான். தம்புரான்னா மாடன்னு அர்த்தம்.
அதன் பிறகு முக்கியமாக நம்ம அந்த செண்பகவல்லி அம்மன் திருவுருவச் சிலை இதுதான். இந்த கோயிலோட முக்கியமான திருவுருவச் சிலை. இதில் வந்து எல்லா மக்களும் வேண்டுதலை வச்சு அவங்கவுங்க வேண்டுதலுக்கு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்து இப்போ பார்க்க போகிறது வந்து இது வந்து நீலா அம்மனுக்கும் செண்பகவல்லி அம்மனோட தந்தை வந்து பூசாரியாக இருந்த கோயில் இது. இந்த கோயில் உள்ள வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஃபோட்டோ ஷூட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வெளி பிரகாரத்தை வேணால் நீங்கள் வீடியோவாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. நம்ம இப்போ தான் அந்த கோயிலில் ஒரு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அது வெளியே அந்த அளவுக்கு நம்ம சுற்றி பார்க்குற எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி தான். அதுக்கு பிறகு நம்ம இப்போ முதலாக இதில் ஃப்ரெண்டில் இருக்கிறது வந்து கணபதி. அப்புறம் இந்த உள்ள இப்போ நம்ம சுத்துற பிரகாரம் வந்து நாகராஜரோட சன்னதி. அது வந்து இந்த கோயிலில் நம்ம சுற்றிட்டு தான் இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம உள்ளே போய் சிவனை போய் நீலகண்டேஸ்வரரை வந்து கும்பிடுவாங்க. இது இந்த கோயிலோட வெளியமைப்பு. நம்ம அது ஃப்ரெண்ட் வாசல் உங்களுக்கு ரெண்டாவது காட்டுறேன். கோயிலில் நம்ம இப்போ அங்கேருந்து நான் ஃப்ரெண்ட்லேருந்தே வந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து உள்ளே போகும்போது இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சைடில் மரம் வச்சு இந்த சைடு வந்து இந்த சைடு நேராக நம்ம இருக்கிறதுக்கு இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையோட அந்த ஜாயினஸ் அப்படியே பார்க்குறதுக்கு வியூ வந்து நல்லா இருக்கும். அந்த கோயில் வந்து அதுக்கு பக்கத்தில் தான் இந்த வாழை தோட்டம், வேற சைடில் அந்த தென்னை மரம் எல்லாமே இந்த இயற்கை எழில் கொஞ்சமாக தான் இருக்கும். இதான் இந்த கோயிலோட நுழைவு வாயில். சிவன் நீலகண்டேஸ்வரரோட நுழைவு வாயில் இதுதான். இந்த கோயில் ஃப்ரண்டில் இருக்கிறது வந்து குளம். இந்த கோயில் உபயோகத்துக்காக வச்சுருக்காங்க. கோயில் குளமாங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. அதுக்கப்புறம் நம்ம இப்போ இனி இந்த கோயில் வெளியே வந்து நம்ம எல்லா கோயில் செண்பகவல்லி கோயில் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம நீலகண்டேஸ்வரர் கோயில் மகாதேவர் திருக்கோயில் பார்த்துட்டோம். அடுத்தது நீலாம்மன் கோயில், அவங்களோட தங்கச்சி கோயில் வந்து இதில் இருந்து நம்ம கொஞ்சம் நடந்து போனோம். அங்கே தான் கரெக்டாக போயிட்டுருக்கோம். இது வந்து அந்த பக்கத்தில் இந்த கார் பார்க்கிங்கு, அது வந்து ஒரு இந்த சின்ன வாங்குவங்களுக்கு இந்த பூஜை சாமான் இந்த ஸ்டோரில் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டோர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோயில் உள்ளே போய் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் கற்பகிரகம் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட பார்க்க முடியாது அப்படின்னு. கோயில் உள்ள அந்த பிரகாரத்தெல்லாம் பார்த்து இந்த மாடர்ன் கோயில் அந்த இதெல்லாம் பார்க்கலாம். அம்மனோட திருவுருவச் சிலையை மட்டும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பூசாரி அவங்க சொல்லிட்டாங்க. இது இந்த கோயிலோட ஃப்ரெண்டு இந்த கும்போன்னு சொல்லுவாங்க, இந்த மேல்கூரை. இதுக்கு முன்னால் இருந்தது, இப்போ வந்து புதுப்பிச்சிருக்காங்க. இந்த கும்பாபிஷேகத்துக்காக புதுப்பிச்சு எடுத்து கோயிலை எல்லாமே அழகுபடுத்தியிருக்காங்க. இது இந்த கோயிலோட ஃப்ரெண்டு உள்ள வாசல். நிறைய மக்கள் கூட்டமாக இருந்தாங்க. நாங்கள் அந்த கோயிலில் கொஞ்சம் கூட்டம் குறைஞ்ச பிறகு நம்ம அந்த வீடியோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போனது. இந்த கோயில் சைடில் நம்ம இந்த கோயில் சுற்றி வர்றதுக்கு இருக்கக்கூடிய இடம் இது. இந்த சைடில் அந்த சமையல்லாம் பண்ணக்கூடியது, அவங்க கோயிலில் வரவங்களுக்கு இந்த அன்னதானம் இந்த இதெல்லாம் பண்ணதுக்கு சைடில் அன்னதானம் பண்ணதுக்கு அவங்களுக்கான சாப்பாடுலாம் செய்கிறதுக்கு. அப்புறம் சைடில் அந்த சிலையெல்லாம் நம்ம இந்த செண்பகவல்லி அம்மன் கோயிலில் சிலை வச்சுருந்தாங்களா அந்த அதுக்கு மாதிரி இந்த வேண்டுதலுக்கு வச்சு சிலை. இது இந்த கோயில் இதில் நான் எடுத்த புகைப்படம். அது இந்த கோயில் சைடில் இருந்து. அதுக்கு பிறகு நம்ம இந்த கோயில் வெளியே நம்ம அந்த நீலாம்மன் கோயிலோட வெளிப்புற தோற்றம் இந்த சைடில் இருந்து நம்ம இங்கேருந்து பார்த்தோன்னா நீலகண்டேஸ்வரர் கோயில் வந்து கரெக்டாக தெரியும். வேணா வியூ பாருங்கள். கிட்டத்தட்ட என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேலாங்கொட்டு இசக்கி அம்மன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது செண்பகவல்லி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் மூத்தவங்களா இருக்கிறாங்க, அது அக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீலா தேவி அப்படிங்கிறவங்க வந்து
தங்கையா இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன பிரிவினை இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செண்பகவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்காவா இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து சைவ மாட்டு தான் எல்லாமே பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த நீலாதேவி அப்படிங்கிறவங்க ரொம்ப உக்கிரமான தெய்வம், பயங்கரமான தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தெய்வம் வந்து ஏன் தனியா இருக்குது அப்படின்னு கேட்கலாம். நீங்க தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆடு மாடு கோழி மனிதன் முதல் நிறைய வேற உயிர் பலி எடுத்தவங்க. அதனால அவங்கள வந்து தனியா வச்சிருக்கிறாங்க. அசைவ சாப்பாடு உள்ள ஒரு தெய்வமாட்டு காணப்படுது, கருதப்படுதுங்க. இது வந்து ஒரு வரலாற்றுல நடந்த ஒரு பெரிய சம்பவத்தை தான் நம்ம வந்து இங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்த நாம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, பத்மநாபபுரம் அப்படிங்கிற அந்த கோட்டையை வந்து ஆண்டுகிட்டு இருந்த பத்மநாபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தளபதியால நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேலாங்குட்டி இசக்கியம்மன்ங்கிற அந்த செண்பகவல்லி அம்மாள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து நீலாதேவி அப்படிங்கிற அவங்களும் வந்து 2 தெய்வங்களும் வந்து குழந்தையா பிறந்து அந்த இடத்துல வளர்ந்து வர்றாங்க. அவங்க வந்து பிறக்கிறது நீலகண்ட சுவாமி கோவில் அர்ச்சகருக்கு தாங்க 2 பிள்ளைகளும் பிறக்கிறாங்க. இவங்க பிறந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நன்றாக வளர்ந்து வர்றாங்க. அவங்களுக்கான ஒரு ஸ்டேஜ அட்டன் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த தளபதி என்ன பண்றான் அப்படின்னா, இந்த பெண்கள் 2 பேருமே கோவிலுக்கு போகும்போது பின்னாலே பாத்துடுறான். பார்த்தது மட்டும் இல்லாம இந்த பெண்ணை வந்து எப்படியாவது தனக்கு கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆனா அந்த இடத்துல நம்மளுடைய அந்த அர்ச்சகர் என்ன பண்றாரு அப்படின்னா, கண்டிப்பா முடியாது அப்படின்னு நினைச்சிடுறாரு. இப்படி ஒருத்தனுக்கு நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப அவங்க அந்த குடிகொண்டு இருக்கிறது ஒரு கிணற்றுக்கு மேலதான். அந்த கிணற்றுக்கு உள்ளாடி கொண்டு தள்ளிடுறாங்க இந்த 2 பொண்ணையும். தள்ளுனது மட்டும் இல்லாம அந்த பெண்கள் எதற்காக நம்ம சாகுறோம்னு தெரியாம இந்த செண்பகவல்லி மற்றும் நீலாதேவிங்கிற இந்த 2 தெய்வங்களும் அந்த இடத்துல மரணிக்குது. அப்படி மரணிக்கும் போது நீலாதேவி மட்டும் பயங்கர உக்கிரமாயிடுறாங்க. உக்கிரமாகி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் வெளியே வருவேன், வெளியே வரும்போது ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க அந்த இடத்துல அவங்க இறந்து போயிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆன்மா தெய்வீகமா மாறுது. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்துல வெளியே வருது. அப்படி வெளியே வரும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கோழி ஆடு மாடு மனிதர்கள்னு சொல்லி பயங்கரமான அடிச்சு உதைச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. அது யார் அப்படின்னா, நீலாதேவிங்கிற அந்த தெய்வம் தான், தங்கையான அந்த தெய்வம். அவங்க வந்து அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையான்னு போகக்கூடிய கண்டிஷன்ல தான் அவங்க தெய்வ மாற்றப்படுறாங்க. அந்த இடத்துல மக்களுக்கு அருள்வாக்கு மற்றும் அருளையும் அள்ளி வழங்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு அது கோவிலா கெட்டி கும்பிடப்படுது. இப்படிப்பட்ட ஒரு கோவில் தாங்க இந்த மேலாங்குட்டி இசக்கியம்மன் சொல்லக்கூடிய அந்த கோவில். அந்த கோவில் வரலாறு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதை வந்து நான் ரத்தின சுருக்கமாட்டு தான் அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வாங்க இந்த இடத்துல நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை நம்ம பார்த்துடலாம். அதாவது இதே தக்கரை பகுதியை சேர்ந்த குலசேகரம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பகுதியை சேர்ந்த சங்கரி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு அமானுஷ்யமான ஒரு அழகான அற்புதமான ஒரு சம்பவத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். என்ன அப்படின்னா, இந்த சங்கரி அப்படிங்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் குழந்தை இல்லாம இருந்திருக்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க ஊரை சுத்தி இந்த மலடின்னு பேசுவாங்க இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டு அந்த பெண் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. என்ன சாகர நிலைமைக்கு கூட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா வாரம் தவிராமல் கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த முருகன் கோவில், அதாவது குமார கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கோவிலுக்கு வந்துட்டு போறது வழக்கம். ஆனா அவங்களுக்கு இந்த மேலாங்குட்டி இசக்கியம்மன் ஒரு அம்மன் இங்க இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இந்த குமார கோவிலுக்கு வந்துட்டு அப்படியே போயிருவாங்க. அப்படி போகக்கூடியவங்களுக்கு நள்ளிரவு நேரத்துல தூங்கும் போது 2 பெண்கள் வந்து அவங்க வீட்டு முன்னாடி நிக்கிறது மாதிரி கனவுகள்லாம் வருமா. அது கொஞ்சம் அகோரமா இருக்கிறதெல்லாம் பார்ப்பாங்களாம். இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்திருக்குது அவங்களுடைய கனவுல. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி குமார கோயிலுக்கு வர்றாங்க. அப்படி குமார கோயிலுக்கு வரும்போது அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குமார கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இவங்க காலு தடுக்கி பக்கத்துல இருக்கக்கூடிய வாழைத்தோப்புக்குள்ளாடி விழுந்துடுறாங்க. விழுந்த இடத்துல ஒரு கல்லுல அவங்க தலை அடிபட்டு மயக்கம் ஆயிடுறாங்க. ஆனா அந்த ஏரியாவில வந்து அந்த டைம்ல, அதாவது இந்த சம்பவம் நடக்கிறது கிட்டத்தட்ட 1989 காலகட்டத்துல, அந்த டைம்ல வந்து காடா இருந்ததுனால அங்க உள்ள விழுந்த சிவசங்கரியை யாருமே பார்க்கல. நள்ளிரவு நேரத்துல கண் முழிச்சிருக்கிறாங்க. கண் முழிச்சவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த ரோடு ஒன்னும் சரியா தெரியலைங்க. ஏன்னா அந்த டைம்ல அந்த லைட்டே இருக்காதான், அந்த ஏரியா ஃபுல்லா அந்த தெரு லைட் எல்லாம் இருக்காது, கும் இருட்டாதான் இருக்கும். இவங்க இந்த பக்கம் நடக்கிறதுக்கு பதிலாக எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய பக்கமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போகும்போது அங்க ஒரு சின்ன குளம் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த குளம்னா அது ஒரு சின்ன ஸ்கொயரா இருக்கும். அங்க ஒரு சிவன் கோயிலுக்கு பின்னாலதான் அந்த குளம் இருக்குது. ஆனா அவங்க கண்ணுக்கு சிவன் கோவில் தெரியல, இந்த குளம் மட்டும்தான் தெரியுது. இந்த குளத்துக்கு கிட்ட வந்துடுறாங்க. குளத்துக்கிட்ட வந்து பார்க்கும்போது 2 பெண்கள் வந்து குளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த இடத்துல.
அம்மா எனக்கு இப்படி அடிபட்டுருச்சு, என்னை காப்பாத்துங்க, நான் ரோட்ல இருந்து இப்படி மிஸ் ஆகி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்கள் வந்து பார்த்துக்கிட்டு சிரிச்சிருக்கிறாங்க. இறங்கி இந்த தண்ணியில குளிச்சுட்டு வாமா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களை என்னத்துக்கு குளிக்க சொல்றாங்க அப்படின்னு தெரியல. இருந்தாலும் அவங்க இந்த நள்ளிரவு நேரத்துல குளிச்சுட்டு இருக்கிறத வந்து அவங்க அமானுஷமாட்டே நினைக்கல. அந்த குளத்துல குளிச்சிருக்கிறாங்க. குளிச்சுக்கிட்டு அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. வந்து பார்க்கும்போது இந்த 2 பெண்களும் அங்க இல்லைங்க. என்னடா 2 பெண்கள் இங்க தானே இருந்தாங்க, முங்கிட்டு எந்திக்கிறதுக்கு முன்னால ஆளை காணலையே அப்படிங்கிற ஒரு பயத்துல இவங்க மேலே ஏறி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க அந்த சிவனுடைய கோவில் இருக்குங்க. அது ஃபுல்லாவே க்ளோஸ்ல தான் இருக்குது. ஆனா அந்த காலகட்டத்துல காம்பவுண்டுகள் எதுவும் கட்டப்படாம கொஞ்சம் வெட்ட வழியா தாங்க இருந்திருக்குது. அந்த கோவிலை பாத்துடுறாங்க. கோவிலை பார்த்த உடனே ஐயோ நம்ம ஏதோ ஒரு கோவிலுக்கு வந்திருக்கணும், இது எந்த கோவில்னு கூட அவங்களுக்கு தெரியல. அது ஒரு சிவனுடைய கோவில். பக்கத்திலேயே தான் இந்த மேலாங்கொட்டு அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய செண்பகவல்லி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே அந்த இடத்த சுத்திட்டு வரும்போது ஒரு பெரிய நாகப்பாம்புங்க. அதாவது கிட்டத்தட்ட அவங்க சொல்றாங்க, இந்த சுளவுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அரிசி படைப்பாங்க இல்லையா, முரம் சுளவு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த சுளவு அளவுக்கு பயங்கர வீதியாட்டு தன்னுடைய அந்த படத்தை அப்படி விரிச்சு வச்சிருக்குதுங்க. அந்த பத்தி எடுத்து ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி விரிச்சு வச்சிருக்குது. அதை பார்த்த உடனே இவங்க அரண்டுறாங்க, வேகமா சுத்திக்கிட்டு ஓடுறாங்க. ஓடும்போது அந்த பக்கம் பார்க்கும்போது இனி ஒரு கோவில் இருக்குது. அது தங்கையுடைய கோவில், அதாவது நீலாதேவி அம்மனுடைய கோவில். அங்க போயிடுறாங்க. அங்க போன உடனே அங்க இருந்து அந்த குளிச்சுட்டு போனாங்க இல்லையா, அதுல ஒரு பெண் வந்து அங்க அப்படியே அந்த சாமியை அப்படியே சுத்திட்டு அப்படியே வந்து கீழே இறங்குறாங்க. அந்த டைம்ல கட்டிடங்கள் எதுவுமே இல்ல, சின்னதாட்டு தான் இருந்திருக்குது. அங்க இங்க சின்ன சின்ன சிலைகள் வச்சிருக்கிறாங்க. அதுல இருந்து அந்த பெண் இறங்கி வந்து, ஒண்ணு இல்லம்மா நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குங்குமத்தை அப்படி நெத்தியில வச்சு விட்டுறாங்க. வச்சு விட்டது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் பண்றாங்க. என்ன அப்படின்னா, 2 வாழைப்பழத்தை கையில கொடுக்குறாங்க. நீ நினைத்த காரியம் உனக்கு நடக்கும், நீ இந்த கோயிலுக்கு வந்த இல்லையா, இந்த நினைத்த காரியம் உனக்கு நடக்கும், நீ இங்க இருந்து இப்படியே நேரா அப்படி போயிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு காட்டுறாங்க. அதாவது ஒரு வலது பக்கத்துல அப்படி கையை காட்டுறாங்க. இது எல்லாமே காட்டு பகுதி, வீடுகள் கூட கிடையாதுங்க. அந்த பத்மநாபபுரம் கோட்டையுடைய சுவரை காட்டி கொடுக்குறாங்க. அந்த வழியாட்டு நீ போயிடு, உனக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்ன பிறகு இவங்களும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்படி வரும்போது மணியை பாக்குறாங்க. எங்க வந்து அப்படின்னா, இந்த மெயின் ரோட்டு பக்கம் வந்துடுறாங்க. ரோட்டு பக்கம் வந்து மணியை பார்க்கும்போது தாங்க அவங்களுக்கு மணி தெரியுது. என்ன அப்படின்னா, அது ஒரு கூண்டு கடிகாரம் வச்சிருப்பாங்களாம். அந்த குமார கோயில் போகக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கும். அந்த கடிகாரத்தை பார்க்கும்போது கரெக்டா மணி 3:30 மணி ஆகுதுங்க. என்னடா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, நம்மள வீட்டுல இருந்து கூட யாரும் தேடி வரலையா, அப்படியே போகட்டும்னு விட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்துல தாங்க வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு அந்த ஜங்ஷன்ல வந்து நிற்கும் போது இந்த மாட்டு வண்டியில கதிர் கட்டு எடுத்துட்டு போவாங்க. இந்த நெல்மணி கட்டுகள் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு போவாங்க. அப்படி ஒரு 2-3 மாட்டு வண்டிகள் வந்திருக்குங்க. அதுல இவங்க பேசி இருக்கிறாங்க. சரிம்மா நீ பின்னால இருக்கக்கூடிய ஒரு தோபாயின்னு சொல்லுவாங்க, இந்த பின்னால இப்படி தொங்கிக்கிட்டே இருக்கும், அதுல நீ உட்கார்ந்துக்கமா, நான் போற வழிதான் குலசேகரம் தான், நான் போறேன், அங்க உன்னை இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி விடிய காலையில கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு தாங்க அங்க போய் சேர்ந்துருக்கிறாங்க வீட்டுக்கு. வீட்டுல சேர்ந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல வந்து இவங்களை தேடவே இல்லையா. ஏன்னா ஒரு மலடி இவ்வளவு நேரத்துக்கு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனா இங்க காலையில சேர்ந்த உடனே அங்க பயங்கரமா சண்டை நடக்குது. எவனு கூட போயிட்டு வந்தடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹஸ்பண்ட்ல இருந்து எல்லாருமே சண்டை போடுறாங்க. அங்க நடந்த விஷயத்த எல்லாம் அந்த நேரத்துல அவங்களுக்கு சொல்ல முடியல. பயங்கரமா அடிபட்டுட்டாங்க, பயங்கரமா தாக்கி இருக்கிறாங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வீட்டுக்குள்ள ரெக்கவர் ஆன பிறகுதாங்க இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி போனேன், இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த மேலாங்குட்டு அம்மையுடைய அந்த கதையெல்லாம் அப்படி சொல்றாங்க. இந்த பக்கத்துல ஒரு கோயில் இருந்துச்சு, இந்த பக்கத்துல ஒரு கோயில் இருந்துச்சு, இதுல ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே சொல்றாங்க. அப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அது மேலாங்குட்டு இசக்கியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா அங்க எதுக்கடி போனேன்னு சொல்லி திட்டவும் செய்திருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த விஷயத்த பெருசாக்கல அப்படியே விட்டுறாங்க. கிட்டத்தட்ட 10வது மாதம் இரட்டை குழந்தைகள் ஆண் பிள்ளைகளோட ரொம்ப அழகாட்டு பெத்து எடுக்கிறாங்க. அப்படி பெத்து எடுத்த உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இசக்கியம்மனாலதான் இது கிடைச்சது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல, கொஞ்சம் லூஸ்லயே விட்டுறாங்க. 1 வயசு ஆகும்போது இவங்களுடைய கனவுல வந்து அந்த மாதிரி காட்டுதுங்க. என்ன அப்படின்னா, நான் தாண்டி உனக்கு குழந்தைய தந்தேன், இந்த குழந்தைக்கு 1 வயசாக போகுது, நீ இவ்வளவு நாள் ஆன பிறகும் நீ எதுக்கு இந்த குழந்தைய என்கிட்ட கொண்டு காட்டல அப்படின்னு சொல்லிக்கிட்டு உக்ரப்படுத்துதுங்க. அப்படி உக்ரப்படுத்தின பிறகு நம்மளுடைய சங்கரி என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லி அதுக்கு பிறகு அவங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி இந்த மாதிரிதான் எனக்கு குழந்தை கிடைச்சது, அதனால அந்த கோவிலுக்கு கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கோவிலுக்கு வந்து இந்த குழந்தைய காட்டி இருக்கிறாங்க. செண்பகவல்லி அம்மாவுக்கு முன்னால அந்த குழந்தைய அப்படி வச்ச உடனே எந்த குழந்தையா இருந்தாலும் கக்க பக்கன்ட்டு அழுதுகிட்டு பயங்கரமா கத்திரும். ஆனா அந்த இடத்துல அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே அப்படியே தவழ்ந்து அந்த அம்மாவுடைய காலுகிட்ட போய் அப்படியே எடுக்க சொல்லுதுங்க. அப்படி இப்படி கை காட்டுவோம், நம்ம குழந்தைகள் வந்து நம்ம முன்னாடி வந்து இப்படி கையை தூக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி கையை காட்டி இருக்குது. அதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அதிர்ச்சியா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இது ஒரு அதிசயம் கூட.
அதே மாதிரி அந்த தங்கைன்னு சொல்லக்கூடிய அந்த நீலாதேவிங்கிற அந்த அம்மா கிட்டையும் இதே சம்பவம் நடந்திருக்குது. அந்த குழந்தை போய் இந்த மாதிரி கையை தூக்கிட்டு நின்று இருக்குது. அப்படியெல்லாம் நிறைய நடந்திருக்குது. அதன் பிறகு அவங்க அந்த வருஷம் அந்த கோவிலுக்கு தேவையான சாதனங்கள் எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க. அதாவது இந்த திருவிழா டைம்ல வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறாங்க நம்மளுடைய சங்கரியுடைய லைஃப்ல. அதை வந்து அவங்க சொல்லி பூரிச்சு போயிட்டாங்க என்கிட்ட, இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. இந்த கோவிலுடைய வரலாறு வந்து கொஞ்சம் பெரிய வரலாறு தான். அது நிறைய வீடியோல இருக்குது, கூகுள்ல எல்லாம் இருக்குது, நீங்க போய் பார்க்கலாம். ஆனா என்ன அப்படின்னா, இதுல உண்மையான சம்பவத்தை நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த சம்பவத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலும் வளரும், நம்மளுடைய தெய்வங்களுடைய கதைகளும் நமக்கு நிறைய கேட்க முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னா, மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போயிருங்க. இன்னொரு விஷயம் இருக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.